திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம அசுபதி நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். அஸ்வினி அல்லது அசுபதி, அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம். அசுங்கிற வார்த்தையானது குதிரைக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் குதிரைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. குதிரையை பிரதானமா வச்சு யாகம் பண்றதுல தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு அதுக்கு பேர். அஸ்வமேத யாகம். இந்த அஸ்வதி நட்சத்திரத்துல பிறந்தவா, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவா என்ன தேவதையை அவ பிரார்த்தனை பண்ணணும், அப்படி பிரார்த்தனை பண்றதுனால அவளுக்கு என்னென்னலாம் அனுகிரகம் ஆறுது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்துல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன வாக்கியங்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ததஸ்வினாவஸ்வயுஜோபயாதாம் சுபங்கமிஷ்டௌ சுயமேபிரஸ்வைஹி அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு தேவதை அஸ்வினி சகோதராள், அஸ்வினி சகோதராள்னு இருக்கா, ரெட்டையாவே இருப்பாவா. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷமான தேவதையவா. அவ ரெண்டு பேருக்கும் உயிர் ஒண்ணு, உடல் இரண்டு. அதனால ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. ஒருத்தருக்கு கிளினா இன்னொருத்தருக்கும் வலிக்கும், ஒருத்தருக்கு தூக்கம் வருதுன்னா இன்னொருத்தருக்கும் தூக்கம் வரும். அவளுக்கு உயிர் ஒண்ணு, உடம்பு ரெண்டு. குதிரையினுடைய தலை தோற்றத்துல இருக்கிறாப்புல அந்த தேவதை என்னுடைய இது கிடைக்கிறது, உருவம் கிடைக்கிறது. யோ தேவானாம் விஷஜௌ ஹவ்யவாஹோ அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது தேவதைகள்ல இவா மருத்துவத்திற்கு அதிகாரம் உள்ளவா. தேவானாம் விஷஜௌ. இந்த அஸ்வினி சகோதரால் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவதை. இந்த அஸ்வினி சகோதராளுடைய ரோல் என்ன அப்படின்னா மருத்துவ கடவுள். நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இங்க வரும். பொதுவா மருத்துவத்துக்கு தன்வந்திரி தானே கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே கையில ஆயுர்வேதத்தை எடுத்துன்னு வந்தவர். திருப்பார்கடலை கடையும் பொழுது தன்வந்திரி வெளிப்பட்டார், ஓஷதிகள்லாம் எடுத்துன்னு வந்தார், ஆயுர்வேதத்தை எடுத்துன்னு வந்தார். அவர் தானே கடவுள்னு நாம பிரசித்தமா கேள்விப்பட்டிருக்கோம். அஸ்வினி சகோதரால்னு சொல்றேளே அப்படின்னா தன்வந்திரி மூலிகைகளுக்கு, மருத்துவ மூலிகைகளுக்கும் மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஆயுர்வேதம்ங்கிற அந்த கிரந்தத்துக்கும் அந்த சாஸ்திரத்துக்கும் அதிபதி. தட் மீன்ஸ் பார்மசிக்கு அதிபதி, ஸ்டடீஸ்க்கு அதிபதி, பிராக்டிக்கல் டாக்டர்ஸ் யாருன்னா அசுபதி நட்சத்திரம், அஸ்வினி சகோதரால். அந்த தன்வந்திரி கொடுத்த ஆயுர்வேதத்தை அப்ளை பண்றவா யாருன்னா அஸ்வினி சகோதரால். அந்த தன்வந்திரி கொடுத்த மூலிகைகளை மருந்தா மாத்தி பேஷண்ட்டுக்கு கொடுக்கிறவா யாருன்னா அஸ்வினி சகோதரால். அப்ப டாக்டர்ங்கிற அதுதான் யோ தேவானாம் விஷஜௌ ஹவ்யவாஹோ. விஷக்கு அப்படின்னா டாக்டர்னு அர்த்தம். விஷக் விஷஜௌ விஷஜஹ. அப்போ தேவதைகள்ல இந்த டாக்டர் தொழிலுக்கு ஆதிபத்தியம் பெற்றவா யாருன்னா
இந்த அஸ்வினி சகோதரால் தான். அவ யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி. குதிரையினுடைய வேகம் எப்பொழுதுமே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரால் இருக்கும். இயக்கம், இயங்கின்றே இருப்பா. சோம்பேறித்தனமே இருக்காது அவள்கிட்ட. குதிரை எப்பொழுதுமே இயங்கின்றே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு இயந்திரம் இயங்கணும்னா கூட அதை குதிரை வேகத்தை சொல்றோம். ஹார்ஸ் பவர்னு சொல்றோம் பாருங்க இங்கிலீஷ்ல. எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த குதிரை திறன் அப்படின்னு தமிழ்ல சொல்றாலே, அந்த குதிரைக்கு தான் அந்த உழைச்சுட்டே இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை பரமாத்மா கொடுத்திருக்கார். அதனால அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் ஒரு இயங்கின்றே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும் அவளுக்கு. அதுலயும் அவ ஒரு சில பேர் டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் உலக புகழ் பெற்ற டாக்டரா மாறிடுவா. பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வராது. அதுக்கு சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு கால் சூரியன் செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருந்து அஸ்வதி நட்சத்திரமாவும் அவ இருந்தானா நிச்சயமா உலக புகழ் பெற்ற டாக்டரா இருப்பா. அப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அஸ்வினி சகோதராளுடைய படம் கிடைக்கும். ஒரு கால் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த படம் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. நான் இந்த பதிவுல தொடர்புக்குன்னு ஒரு நம்பர் போடுறேன் பாருங்க. 9487237274 9487237274. இது என்னுடைய மேனேஜர் ராஜாவுடைய நம்பர். நிறைய பேர் பூரட்டாதி நட்சத்திரக்காரா ஏகபாதர் படத்தை அவர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கீள். அதே போல இந்த படமும் அவர்கிட்ட இருக்கு. இந்த அஸ்வினி சகோதராருடைய படமும் அவர்கிட்ட இருக்கு. வேணுங்கிறவா அவரை தொடர்பு கொண்டு அந்த போட்டோவை அனுப்ப சொன்னேன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்பார். ரெட்டை உருவத்துல இருப்பா. ரெண்டு பேருக்கும் தலை குதிரை ரூபத்துல இருக்கும். ரெட்டையா இருப்பா, பேர். அதான் அஸ்வினி சகோதராளுடைய அமைப்பு. இந்த அஸ்வினி சகோதரால இவ பிரார்த்தனை பண்ணணும். இந்த படத்தை வச்சு நித்தியம் 2 நெய் தீபம் போடணும். ஸ்நானம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் சாத்தி புஷ்பம் சாத்தி 2 நெய் தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணினால் இந்த அஸ்வினி சகோதராளுடைய அனுகிரகமானது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த நட்சத்திர தேவதையினுடைய அனுகிரகம், ராசி தேவதையினுடைய அனுகிரகம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா அந்த நட்சத்திரம் எந்த விதமான இடர்பாடுகள்ல இருந்தாலும் இந்த நட்சத்திர தேவதையினுடைய ஆசீர்வாதம் இருந்தா நம்ம தப்பிச்சு வந்துடுறோம். அந்த ராசியுடைய அபிமான தேவதை யாரோ அந்த தேவதையுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா அந்த ராசி எந்த விதமான இடர்பாடுல இருந்தாலும் நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சி. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் சனி. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை பேரும் மேஷராசிக்காரர்களா தான் இருப்பா. அவளுக்கு 7.5 சனி ஆரம்பம். மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சனியினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா மேஷராசியில தான் சனியினுடைய நீச்ச ஸ்தானம் இருக்கு. சனி ரொம்ப வீக் ஆகிற இடம் எதுனா மேஷராசி தான். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு தான் சனி மகாபாதகாதிபதியா இருக்கார். அதனால மேஷராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் எப்பொழுதுமே சனி படுத்தும். அப்ப அவெல்லாம் என்ன பண்ணணும்னா சனிகிட்ட போய் கெஞ்சினா ஒன்னும் ஆகாது. ஏன்னா சனி அந்த 7.5 சனியினுடைய பலனை கொடுக்கணுங்கிறது விதி.
அவர் விதியெல்லாம் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி லஞ்ச லாவணை எல்லாம் வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டார். அப்போ நம்மளை காவந்து பண்ற தெய்வங்கள் இருக்கோ இல்லையோ, இந்த நட்சத்திர தேவதை, மேஷராசிக்கு உள்ள தேவதை, மேஷராசிக்கு உள்ள தேவதை எதுன்னு அடுத்த பதிவுல போடுறேன். நாளையோட இந்த நட்சத்திர சீரியல் முடிஞ்சுறது. நாளைக்கு பரணி, வைதிக ரீதியா பரணி நட்சத்திரம் தான் கடைசி நட்சத்திரம். நாளைக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 ராசிகளுக்கும் எந்த தேவதை அபிமான தேவதையா இருக்கா அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த 2 வழிபாடு தினமும் பண்ணணும். ராசி தேவதை, நட்சத்திர தேவதை. இப்படி பண்ணினா என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, 7.5 சனியோ, இல்ல குருவினால ஏற்படக்கூடிய 6ல குரு, 8ல குரு, 12ல குரு, இந்த மாதிரியான குருவினால வரக்கூடிய இடர்பாடுகளோ, இல்ல ராகு 6ல 8ல 12ல இருந்தா ஏற்படக்கூடிய ராகு கேதுக்கள் இருந்தா ஏற்படக்கூடிய இடர்பாடுகளோ, அதுல இருந்து இவ காவந்து பண்றா. இடர்பாடுகள் வராதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த இடர்பாடு ராகு கேதுகள் கொடுப்பா, அந்த இடர்பாடுகளை சனி குரு கொடுப்பார், அந்த இடர்பாட சனி கொடுப்பார். ஆனா இதெல்லாம் கொடுக்கறது அவளுடைய டியூட்டி, அதுதான் நம்மளுடைய விதி. நமக்கும் அவளுடைய இம்பாக்ட் கிடைக்கும். ஆனா அதுல இருந்து மழை பெய்ஞ்சாலும் ரெயின் கோட் போட்டு நம்ம வெளியில போறாப்புல, வெயில் அடிச்சாலும் கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம போறாப்புல, அந்த தாக்கத்திலிருந்து நம்மளை காவந்து பண்றா இந்த நட்சத்திர தேவதையும் இந்த ராசி தேவதையும். அதனால அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரால, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவா, இன்னைக்கு அதை பத்தி நான் பேசுறோம். இனி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவா இந்த அஸ்வினி சகோதரால் படத்தை வச்சு குங்குமம் 2 நெய் தீபம் போட்டு சந்தன குங்குமம் சாத்தி புஷ்பம் சாத்தி நமஸ்காரத்தை பண்ணி எனக்கு உங்களுடைய அனுகிரகத்தை பண்ணுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. வைத்தியநாதரை பிரார்த்தனை பண்ணுங்கோ. வைத்தியநாதருக்கு கட்டுப்பட்டவா தான் இந்த அஸ்வினி சகோதரால். இந்த அஸ்வினி சகோதரால் யாருன்னா, கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்த 33 பேர் சொல்லியிருக்கணும் இல்லையோ. ஏகாதச ருத்ரால், துவாதச ஆதித்யால் 12 ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரால் 11 ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள், அஸ்வினி சகோதரால் 2 பேர். இந்த 33 பேர்ல ஒருத்தர். இவர் வைத்தியநாதனுக்கு கட்டுப்பட்டவர். அதனால வைத்தியநாத சுவாமி, பரலி வைத்தியநாத் அப்படின்னு நார்த் இந்தியாலையும், வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதர் நம்ம தமிழ்நாட்டிலையும் பிரசித்தமான கோவில், பரம பிராச்சீனமான கோவில் இருக்கு. அந்த வைத்தியநாதரை பிரார்த்தனை பண்ணா இந்த அஸ்வினி சகோதரோட அனுகிரகம் கிடைக்கிறது. பேராயிரம் பரவி வானோரேத்தும் வெம்மானை பிரிவு கிலாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அப்பர் பெருமானார் பாடின தேவாரம். ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டுன்னு ஆரம்பமாகிற பதிகத்துல நான் இப்ப பாடினது 8வது பாட்டு. இந்த 8வது பாட்டை மட்டுமே பாடினாலும் போதுமானது. இன்னும் கொஞ்சம் பக்தியில அதிகமா திளைச்சி இருக்கிறவா முழு பதிகத்தை ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அப்படின்னு ஆரம்பமாகிற அந்த பதிகத்திலேருந்து முழுக்கவும் படிச்சுட்டு வரலாம். அப்படி படிச்சால் இந்த வைத்தியநாதருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. வைத்தியநாதருடைய அனுகிரகம் இருந்தால் அஸ்வினி சகோதரால் அனுகிரகம் தானா வந்து சேர்றது. அப்படியாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காராளுக்கு எல்லாம் வல்ல வைத்தீஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கணும், எல்லாம் தேவதைகளிலேயும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய இந்த 2 அஸ்வினி தேவருடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு ததஸ்வினாவஸ்வயுஜோபயாதாம் சுபங்கமிஷ்டௌ சுயமே பிரஸ்வை அப்படிங்கிற வேத வாக்கியத்தினால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
அஸ்வினி நட்சத்திரக்காரா அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.